You are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நாங்கள் அரசியல்வாதிகளை பற்றி நாங்கள் பேசுகிறதில்ல. ஆனால் அரசியல்வாதிகளின் சில இனவாத பைத்தியங்கள் ஒன்று ரெண்டு பைத்தியங்கள் அப்படி இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பைத்தியத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். அந்த பைத்தியம் வேறு யாரும் இல்லை, டாக்டர் அர்ஜுனா ராமநாதன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? மை மக்களே, உங்களுக்கு தெரியும், படித்ததால் அறிவு பெற்றவங்களும் மீகிறாங்க, அறிவு கெட்டவங்களும் மீகிறாங்க. இவன் ரெண்டாவது ரகம். இந்த மூதேவி என்னென்ன பேசிச்சின்னு உங்களுக்கு பாராளுமன்றத்தில் நல்லா தெரியும். அதுக்கான பதிலையும் எங்களோட சகோதரர்கள், நிறைய சகோதரிமார்கள் எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இவனை எவ்வளவு கழுவி ஊற்றலையுமோ அவ்வளோ அளவு கழுவி ஊற்றிட்டாங்க. இதுக்கு மேலே நான் இவனை கழுவுறதுக்கு ஒன்று ரெண்டு தாய்க்கு என்னையால் வேண்டிய அளவுக்கு நானும் கொஞ்சம் கழுவி விட்றேன். இந்த ரமநாதன், இவனை டாக்டர் ரமநாதன் சொல்லுவாங்களோ. ராமநாதன் இவனை பேரெல்லாம் நீட்டி எனக்கு சொல்லலாம். இவனை மூஞ்சை நல்லா பாருங்கள். இவனை மூஞ்சை பார்க்க போலே இவன் ஒரு சைக்கோமாய் விளங்குது. எங்களுக்கு எல்லாம் படிச்சுட்டு தான் டாக்டர் ஆகுவாங்க. இவன் டாக்டர் ஆகிட்டு பைத்தியம் ஆகிக்கிறான். அடுத்த பாராளுமன்ற நகர்வுண்டு ஒன்று இருக்குதான். அதுக்கு கௌரவ சபாநாயகர் இவனுக்கு ஒரு இதொன்று கொடுக்கணும். இவன் அடுத்த பாராளுமன்ற நகர்வுக்கு வார நேரம் நகர்வோ எனக்கு தெரியாது, சைக்காட்டிஸ்ட்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எடுத்து இவன் தெளிவாக தான் இருக்கிறானா என்று சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எடுத்து வந்த பொறுத்து தான் இவனை உள்ளுக்கூடணும். நேரத்தோடே அந்த பாராளுமன்றத்தில் 2-3 அரை லூசுகள் இருக்கி, இது முழு லூசு. இது போனேன்னா எல்லாத்தையும் லூஸ் ஆக்கிடும். அந்த சாவக்கச்சேரி மக்கள் தெரியாமல் ஒரு சாத்தானை கொண்டு அந்த பாராளுமன்றத்தில் சேர்த்திக்கிறாங்க. சுயேட்சையாக இந்த மூதேவியை. தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் சாவக்கச்சேரி மக்கள் இவனுக்கு தெரியாமல் ஓட் போட்டுன்னு இப்போ நினைக்கிறதா ஐக்கிய. இந்த சைக்கோ ராமநாதன் UNDP ரிப்போர்ட்டை வச்சு தான் இப்படியெல்லாம் பேசிக்கிறான். அதை பற்றி நிறைய பேர் இவனுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. நான் ஆரம்பத்திலே நான் வாட்ச் பண்ணினேன். அந்த பாராளுமன்றம் ஃபஸ்ட் டைம் கூடுற நேரம் இந்த சைக்கோ போயிட்டு எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் போயிட்டு உட்காந்து என்னமோ பைத்தியம் விளையாடி கொண்டு இருந்தான். அப்போவே நினச்சேன் இவன் அரை மென்டல், இப்போ தான் விளங்குது இவன் முழு மென்டல் சொல்லி. அட ராமநாத பைத்தியனே, முதல்ல உன்னை நம்பி வாக்களித்த அந்த மக்களுக்கும் உன்னோட சாவக்கச்சேரி மக்களுக்கும் முதல்ல ஒரு நல்லதை செய். எங்களோட முஸ்லீம் சட்டத்திட்டத்தை பற்றி நீ பேசாதே. ஏண்டா எங்களுக்கு ரசுல்லா எச்சி துப்புரத்துலேருந்து ஆட்சி செய்கிற மட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் போயிட்டிருக்கிறாங்க. நாங்கள் எந்த மதத்தையும் விமர்சிக்க மாட்டோம். அப்படி மதத்தை மற்றவங்களோட சட்டத்தை பற்றி விமர்சிக்கிறவன் மனுஷனும் இல்லை, மந்திரியும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவன் ஒரு மானம் கெட்டவன். மாண்புமிகு இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் அவர்களே, இவனுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு லீவ் வாங்கி கொடுத்து அப்படி சம்பளத்தையும் கொடுத்து இவனை கொண்டு போயிட்டு சைக்காட்டிஸ்ட்கிட்ட விடுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி இவன் சம்பளத்தை எல்லாம் இவன் தங்கத்துக்கே அனுப்புங்க. இதுக்கு மேலே மரத்துறக்கு இவன் பார்லிமெண்ட்டுக்கு வந்தேன்டா ஈக்கிறவன் எல்லாத்தையும் பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். இப்போ தான் கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்ச மக்கள் வந்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யோசிக்கவே தேவையில்லை சபாநாயகர் அவர்களே. ஏண்டா இது ஆகாத ஒரு விஷயம். அதை தான் நான் எடுக்க சொல்கிறேன். அந்த பார்லிமெண்ட்லேருந்து 225 ஒன்றை குறைச்சிடுங்க, தேவையில்லை, போதும். 224 போதும். இவன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் ஈக்கிற நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் இவன் தான் உருவாக்கி விடுவான். அதனால் நாட்டு மக்கள்கிட்ட நன்மையை கருதி இவனை மரத்துறக்க பார்லிமெண்ட்க்கு எடுக்காமைக்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லது. இந்த ராமநாத பைத்தியம் பார்லிமெண்ட்க்கு வாரேண்டா ஒரு சைக்காட்டிஸ்ட்கிட்ட போயிட்டு தெளிவாக தான் இருக்கிறேன்ற ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து அவனை வர விடுங்க. நல்ல வேளை இந்த மூதேவி பாராளுமன்றத்தில் அப்படி பேசின சுற்றி உசுறு தப்பி இருக்கிறான். இதே மக்கள்கிட்ட முன்னுக்கு பேசியிருந்தால் இவனை கல்லாலே அடித்து கொண்டிருப்பாங்க இந்த பைத்தியத்தை. மை சாவக்கச்சேரி மக்களே, என்ன செய்ய தெரியாமல் ஒரு பைத்தியத்தை இப்போ ஓட் போட்டு அனுப்பிட்டீங்க. இனியாவது சரி கொஞ்சம் தெளிவான ஆள்களை அவங்களோட ஊர்லேருந்து அனுப்பி வைங்க. அதுதான் நாட்டுக்கு நல்லது, உங்கள் ஊருக்கும் நல்லது. எனிவே, ஆனவரை சொல்லிவிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. You are dealing with the wrong